சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட வீக் ஏரியாஸ் உண்டு, பலவீனமான ஏரியாஸ் உண்டு. எது அந்த பலவீனமான ஏரியாஸ்? சுலபமாக சாத்தான் உன்னை எந்த விஷயத்திலே வீழ்த்த முடியும் என்பது உனக்கு தெரியும். அதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். சாத்தான் சுலபமாக எந்த மார்க்கத்தின் வழியாக உன் வாழ்க்கைக்குள் வருகின்றான்? சில பேருக்கு பண ஆசை, பேர் புகழின் மீது மோகம், இன்னும் சிலருக்கு அழகின் மீது மோகம், ஆசையின் மீது மோகம், உயரத்துக்கு போக வேண்டும் என்ற மோகம், எல்லாரையும் விட பெரிய ஆளாக இருக்க வேண்டும் என்ற மோகம். என்னுடைய கேள்வி, இன்று உன்னுடைய வாழ்க்கையில இருக்கின்ற வீக் ஏரியா எது? நினைவில் கொள். வெற்றியை சாதிக்க வேண்டும் என்றால் உன் பலவீனங்களை நினைவில் கொள்ள வேண்டும். அந்நாளிலே எசேக்கியா சத்துரு தன் தேசத்திலே தன் பட்டணத்திற்கு எந்த வழியாக வர முடியும் என்பதை கண்டுகொண்டான். அது அவனுடைய பலவீனமான இடம். உடனே என்ன செய்தான்? அதை பலப்படுத்திக் கொள்ளுகிறான். தயவு செஞ்சு கவனிங்க. ஒரு ஆணி எடுத்து சுவற்றில் அடிங்க. அந்த ஆணியை சுவற்றில் அடிக்கிற போது அந்த ஆணி ஷார்ப்பா இருந்ததுன்னு வைங்க, அது உள்ளுக்குள்ள ஈஸியா அப்படி போயிடும். அந்த ஆணி கொஞ்சம் மொன்னையா இருந்ததுன்னா மத்தியில் அப்படியே பெண்ட் ஆயிடும். இந்த பெண்ட் ஆகுற அந்த ஆணியை, பெண்டாகிற ஆணிய நீங்க என்ன செய்வீங்க? ஹேமர் எடுத்து அந்த பெண்டா இருக்கிற இடத்துல ஹேமரை வச்சு அடிச்சு ஸ்ட்ரைட் ஆக்கி மறுபடியும் வச்சு சுத்தியில் எடுத்து அடிக்க முயற்சி செய்வீங்க. அப்போ நான் கேட்கிறேன், அந்த ஆணி என்ன ஆகும்? மறுபடியும் பெண்ட் ஆகும். எந்த இடத்துல பெண்ட் ஆகும்? அது எந்த இடத்துல முன்னால பெண்ட் ஆச்சோ அதே இடத்துல தான் அது பெண்ட் ஆகும். எத்தனை தடவை அது பெண்ட் ஆகும்னு யோசிச்சு பாருங்க. நீங்க உபயோகப்படுத்தணும்னு நினைக்கிற ஒவ்வொரு முறையும் பெண்ட் ஆகும். சுத்தியோட அடிப்பட்ட உடனே அது மறுபடியும் பெண்ட் ஆயிடும். காரணம் என்னன்னா, அந்த ஸ்பாட்ல அது வீக். இன்று நம்ம நிறைய பேர் ஆணியை போல பெண்ட் ஆனவங்க இருக்காங்க. ஒரே ஸ்பாட்ல திரும்ப திரும்ப பெண்ட் ஆயிட்டு இருக்கிறவங்க, அதே ஏரியாவில் மறுபடியும் பெண்ட் ஆகுறவங்க. தேவனை உபயோகப்படுத்த வேண்டும் என்றால், தேவனை பயன்படுத்த வேண்டும் என்றால், நீ தேவனுடைய கரத்தில் பயனுள்ள பாண்டமாக இருக்க வேண்டும் என்றால் நீ பெண்ட் ஆக கூடாது. சாதாரணமா எந்த ஆணி பெண்ட் ஆகுங்க? மொன்னையா இருக்கிற ஆணி தான், அதுதான் பெண்ட் ஆகும். ஷார்ப்பா இருக்கிற ஆணி சாதாரணமா பெண்ட் ஆகாது. நீயும் நானும் தேவனுடைய கரத்திலே ஷார்ப்பாக இருக்க வேண்டும் என்றுதான் விரும்புகிறார். வேதம் தெளிவாக சொல்லுகிறது, வாலிபத்தில் இருக்கிறவர்கள் பலவானுடைய கைகளில் இருக்கிற பானத்தை போன்றவர்கள். பானம் எதற்கு அடையாளம்? ஷார்ப்னஸ். அந்த அம்பு எவ்வளவு ஷார்ப்பாக இருக்கிறதோ அப்படி குறியோடு நேரா போகும். குறியோடு இலக்கோடு நீ முன்னேற வேண்டும் என்றால் நாவிக்குரிய காரியங்கள் ஷார்ப்பா இருக்கணும். முன்னையாக இருப்பது என்பது கூடாது. முன்னையா இருந்துட்டா நாம எதுக்கும் உதவ மாட்டோம். முன்னையாக இருக்கிற ஆணி வளைந்து கொண்டே இருக்கும். அது உள்ள போறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும், உபயோகப்படுத்துறதுக்கு கஷ்டப்படும். இன்று நம்ம நிறைய பேர் தேவனுடைய கரத்திலே உபயோகப்படுவதற்கு பதிலாக இடறுகிறார்கள். ஊழியத்திலே பயன்படுவதற்கு பதிலாக இடறுகிறார்கள். உண்மையாய், உத்தமமாய், நீதியாய் வாழ்கிற விஷயத்திலே இடறுகிறார்கள். முன்னையாக நடந்து கொள்கிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? கல்லை போல ஆகிவிட்டது உன் இருதயம். அதனால் தான் நீ இடறிக்கொண்டே இருக்கின்றாய். நினைவில் கொள், உன் பலவீனம் என்ன என்பதை நினைவில் கொள். உன் பார்வையிலே பலவீனம் இருக்கிறதோ என்னவோ, உன் எண்ணத்திலே பலவீனம் இருக்கிறதோ என்னவோ, உன் ஆசைகளிலே பலவீனம் இருக்கிறதோ என்னவோ, எங்கே நீ பலவீனமாக இருக்கிறாயோ, எங்கே சாத்தான் உன் வாழ்க்கைக்குள்ளே நுழைகிற ஏரியா இருக்கிறதோ அதை கண்டுபிடித்து அந்த இடத்தை பலப்படுத்து. பலவீனத்தை கண்டுகொண்டது மாத்திரமல்ல, தங்களுக்கு இருக்கிற பலத்தை கண்டுகொண்டார்கள். என்ன பலம்? வாசிக்கலாம். 2 நாளாகமம் 32:5 கடைசி பகுதி. தாவீது நகரத்தின் கோட்டையை பலப்படுத்தி, அது பலவீனமான ஏரியா, அதை பலப்படுத்தினான். அதற்கு பிறகு திரளான ஆயுதங்களையும் கேடகங்களையும் திரளாக்கினான். கவனிங்க, ஜனத்தின் மேல் படைத்தலைவரை வைத்து அவர்களை நகர வாசலின் வீதியிலே தன்னண்டையில் கூடி வரச் செய்து அவர்களை நோக்கி, நீங்கள் திடன் கொண்டு தைரியமாயிருங்கள். பலத்தை கண்டுகொண்டான். பலமுள்ளவராகிய தேவனை விசுவாசித்தான். அதேபோல அவர்களுடைய பலம் என்ன? ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நாம் பெற்றிருக்க வேண்டிய பலங்கள் என்ன? எவற்றை நாம் பலப்படுத்திக் கொள்ள வேண்டும்? எவற்றை நாம் தரிக்க வேண்டும்? சத்துரு எதற்கு பயப்படுவான்? சத்துருவை நாம் எதை வைத்து துரத்த முடியும்? எப்படி சத்துருவை நம்மால் மேற்கொள்ள முடியும்? ஜாக்கிரதையா கவனிங்க. எசேக்கியா வெற்றியை சாதித்தான். ஆனால் மற்றொரு ராஜா தோற்று போனான். அவனும் கூட தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜாதான். அவனும் கூட தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜாதான். தோற்று போனான். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த ராஜா ஏன் தோற்று போனான்? ஏன் தேசத்தை அவனால் காப்பாற்றிக் கொள்ள முடியவில்லை? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த ராஜா எசேக்கியா எப்படி தேசத்தை காப்பாற்றினான்? எப்படி அவன் எல்லாவற்றையும் மேற்கொண்டான்? உன்னையும் உன்னுடைய குடும்பத்தையும் நீ காத்துக்கொள்ள வேண்டுமென்றால், உன் தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையை நீ ஜெயம் நிறைந்ததாய் மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் என்னென்ன எச்சரிக்கைகள், என்ன கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும்? புத்தியோடு கூட வாழ வேண்டும். சத்துருவான சாத்தானுக்கு நமக்குள் எந்தவித வாய்ப்பும் இல்லாமல் வாழ வேண்டும். பலமான அரண்களை நாம் எழுப்பிக் கொள்ளலாம். யோபு தன்னை சுற்றி வேலியை கொண்டிருந்தான். காரணம் என்னவென்றால் பலமான ஆவிக்குரியதுதான். நமக்குள்ள பலவீனங்கள் இருக்கு.
அதை கண்டுகொண்டு அந்த பலவீனத்திலே தேவன் பலத்தை அருளி செய்யும்படியாக ஜெபிக்கலாமா? இருக்கிற இடத்துல என்னோட கூட ஜெபத்தில் ஒருமனப்படுகிறீர்களா? பரிசுத்தமுள்ள பிதாவே, எங்கள் ஜெபத்திற்கு செவிசாய்த்து ஆண்டவரே, முதலாவது ஆவிக்குரிய ஞானத்தை எங்களுக்கு அருளுங்க ராஜா. அறிவை அருளி செய்யுங்கப்பா. துஷ்டனுக்கு எந்த இடத்திலும் எங்கள் வாழ்க்கையில் இடம் தராதபடி எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களை சுற்றி பலமான துர்க்கத்தை ஜெபத்தின் மூலமாக உம்முடைய வார்த்தைகளின் மூலமாக கட்டிக்கொள்ள கிருபை அருளுங்கப்பா. எங்கள் பலவீனங்களை நாங்கள் உணர்கிறோம். ஆண்டவரே, எங்களை மன்னிங்க. எங்கள் சிந்தைகள் பலவீனமானவைகள், எங்களுடைய எண்ணங்கள் பலவீனமானவைகள், எங்களுடைய உத்தேசங்கள் பலவீனமானவைகள். ஆண்டவரே, மன்னிங்க. எங்கள் பலவீனத்தை உணர்ந்து கர்த்தாவே உம்மிடத்தில் ஜெபிக்கும் போது நீங்கள் அந்த பலவீனங்கள் எல்லாவற்றையும் பலனாய் மாற்றுவீர். எல்லா ஏரியாவையும் நிர்பலப்படுத்துவீர். சாத்தானுக்கு இடம் தராதபடி செய்வீர். எசேக்கியா அதைத்தான் செய்தான். அந்த பட்டணத்தை காக்கிற செயலில் எங்கெங்கே பலவீனங்கள் இருந்ததோ அங்கெல்லாம் பலப்படுத்திக் கொண்டான். அப்பா, எங்கள் வாழ்க்கையில், எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற பலவீனங்களை எல்லாவற்றையும் உணர்ந்து ஆண்டவரை பலப்படுத்திக் கொள்ள கிருபை அருள வேண்டும் என்றும், அந்த பலவீனங்களிலிருந்து எங்களை விடுவிக்க வேண்டும் என்றும், உம்முடைய பலனை அருளிச் செய்து உம்முடைய நாமத்தை கனப்படுத்த வேண்டும் என்றும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.